நமஸ்தே. இந்த வீடியோவில் ராஷ்டிர பாஷாவோட ரிவிஷன் கிளாஸ் பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு இப்போ ஃபிஃப்த்து பாருங்கள். ஹின் 5 का अर्थ लिखिए எழுதியிருக்காங்களா. இதில் முக்கியமாக வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா 3 லெசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை என்னால் படிக்க முடியல அப்படின்னும் போது இந்த 10 மட்டும் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இதை மட்டும் படிச்சுக்கோங்க. இதிலேருந்து வந்துடும். சரிங்களா? 10 நோட் பண்ணிக்கோங்க. வாக்கியம் பிரயோக कीजिए கூட இந்த 10 படிச்சுக்கோங்க. இல்லை 3 லெசன்ஸு படிச்சுக்கோங்க. அதிலேருந்தே உங்களுக்கு வந்துடும். செகண்ட் கொஷின் பேப்பர் பாருங்கள். இந்த 10 நோட் பண்ணிக்கிட்டிங்களா? அடுத்தது இந்த 10 வாக்கியம் பிரயோக कीजिएயும் நோட் பண்ணிக்கோங்க. 10 சரியா? அடுத்தது 7th ரோம் லெட்டர் என்ன இருக்குன்னா, இந்த ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பேசேஜில் கொஷின் கேட்டிருப்பாங்க 3 கொஷின்ஸ். அதை வந்து பார்த்து இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து எழுதணும். இது எல்லா 10 லெசன்ஸ்லையுமே பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அதனால தான் வந்து 10 லெசன்ஸ்க்கும் நான் போட்டிருக்கேன். 10 லெசன் பாருங்கள். பேஜ் நம்பர் 42ல் ஃபஸ்ட் லெசனோட ஃபஸ்ட் கொஷின், இது செகண்ட் கொஷின், இது தேர்ட் கொஷின். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்ட்டு ஒரு வாட்டி வாசிச்சிட்டிங்கனாவே போதும். நீங்கள் என்ன பண்ணிடலாம், அடுத்தது வந்து எழுதிடலாம். அடுத்தது பேஜ் நம்பர் 46ல் இருக்குது ஃபஸ்ட் கொஷின்னு. அடுத்தது வந்து இது செகண்ட் கொஷின். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது தேர்ட் கொஷின். இந்த கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து தேர்ட் கொஷின். நோட் பண்ணிக்கிட்டிங்களா? நோட் பண்ண முடியலனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 49 பேஜ் நம்பரில் தேர்ட் லெசனுக்கு ஃபஸ்ட் கொஷின்னு, இது செகண்ட் கொஷின்னு, இது தேர்ட் கொஷின்னு. சரியா? மீதி எல்லாமே வந்து கொஷின்லேயே இருக்கும். நீங்கள் கொஸ்டினை வாசித்து பார்த்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடலாம். அடுத்தது பேஜ் நம்பர் 54ல் இருக்குது. அடுத்த லெசன் இது ஃபஸ்ட் கொஷின்னு, செகண்ட் கொஷின்னு, தேர்ட் கொஷின்னு, ஃபோர்த் கொஷின். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபோர்த்து கொஷின் வந்து 2 இடத்துல இருக்குது. முடிஞ்சு நெக்ஸ்ட்டு இந்த பேசேஜ் எழுதணும், இந்த லைனை எழுதணும். ஸோ அப்போது 4 கொஷினும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம் நீங்கள் ஒரே வாட்டி வாசித்து பார்த்தா. ஆனால் வந்து ஒன்றுமே தெரியாமல் அங்கே பண்ண முடியாது. அதனால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட் ஒன்று இது, செகண்ட் ஒன் கொஷினு, தேர்ட் கொஷின். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ண முடியலனா பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிங்க. அடுத்தது 62 பேஜ் நம்பர் 62 ஃபஸ்ட் கொஷினு, செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின். சாமி விவேகானந்தா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது வந்தால் நல்லாயிருக்கும். சரி, அடுத்தது பாருங்கள். பேஜ் நம்பர் 66ல் ஃபஸ்ட் கொஷினு, இது செகண்ட் கொஷினு, இது தேர்ட் கொஷினு, இது ஃபோர்த் கொஷின். நோட் பண்ணிட்டீங்களா? இது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. கொஷினை ஒரு வாட்டி வாசித்து பார்த்துருங்க. அங்கே போய் எழுதிடுங்க. நல்லா வரும். 5 மார்க்ஸ் ஈஸியாக வந்து வாங்கிடலாம். அடுத்தது பேஜ் நம்பர் 72ல் ஃபஸ்ட் கொஷினு, இது செகண்ட் கொஷினு, இது தேர்ட் கொஷினு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 76ல் ஃபஸ்ட் கொஷினு, செகண்ட் கொஷினு, தேர்ட் கொஷினு. நோட் பண்ணிக்கிட்டிங்களா? அடுத்தது பேஜ் நம்பர் 79ல் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின். நோட் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் எடுத்துடலாம். நோட் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்து எழுதிடுங்க. அடுத்தது வந்து 8th ரோம் லெட்டர் பாருங்கள். கொஷின் ஆன்சர் எஸ்ஏ, இஆர்சி எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். 3 லெசன் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். சரி, இல்லை என்னால் படிக்க முடியல என்னால் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கொஷின் ஆன்சர் மட்டுமாவது நோட் பண்ணிட்டு இதை மட்டுமாவது படிங்க. மனுஷ்ய கிசி ஜீவன், ராய் சாஹப், காந்திஜி கோ रेल से. அடுத்தது காமராஜ், கொரோனா, ஏக் தின். அது மட்டும் ஒன்று. இந்த 6 கொஷின் ப்ளஸ் வந்து லேக்கக், ருப்பியா, காந்திஜி, காமராஜ் ஆல்ரெடி வந்துருச்சு. அடுத்தது பரமஹம்ஸ், சிவாஜி. ஸோ இப்போ இந்த கொஷின் மட்டுமாவது நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது சாராங்ஸ் பாருங்கள். சாராங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க. ஒன்று வந்து ருப்பியா, ருட்டி கி கட்டி, சபியா கா ரகசிய, சுவாமி விவேகானந்தா இருக்குது. தெனாலிராம் கேட்டிருக்காங்க. தக்ஷிண ஆப்பிரிக்கா மே காந்தி. ஸோ அப்போது ஃபஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன்று, தேர்ட் ஒன்று 3 படிச்சுட்டிங்கன்னா எனி ஒன் எழுதிடலாம். ஏகாங்கி பாருங்கள். பௌக்கி விதா கேட்டிருக்காங்க. பௌக்கி விதா ஏகாங்கி ரொம்ப கம்மின்றதுனால 2 மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 மட்டும் படிச்சுக்கிட்டா போதும்.
எனி ஒன் வந்துடும். ரூட்டிக்கு ஹட்டி ஃபஸ்ட்டு 2 மட்டும் படிச்சுக்கோங்க. அந்த 2 படித்தாலே அதுலேருந்து கேரக்டர்ஸ் வந்து 4 படிச்சிடலாம். சரியா? கேரக்டர்ஸ் வந்து 4 படிச்சிடலாம். சரியா? உமாலாம் வந்து இந்த லெசன்லேயே வந்துடும். 2 மட்டும் படிச்சுக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு 2ல் படிச்சிங்கன்னா ஏகாங்கி எழுதிடலாம், ப்ளஸ் வந்து ஏகாங்கி சராங்ஸ் எழுதிடலாம். அடுத்தது டிப்பனியும் அதுலேயே வந்துடும். 4 படிச்சிடுறீங்க. அதுலேயும் கொஷின் ஆன்சரும் அந்த 2 லெசன்லேருந்தே வந்துடும். ஸோ கமலா கா பதி, ரூட்டிக்கு ஹட்டி, ஜீவன் லால், ரூட்டி எனி 2 தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அது 2 லெசன் படிச்சுக்கிட்டா போதும். இல்லை எனக்கு இதுவாக இருந்ததுன்னா அந்தேரி நகரி இந்த 2 கொஷின் பார்த்துருங்க. மாத்திரண்ணா கோவிந்தையா கோ அது 2 கொஷின் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரியா? இந்த 2 கொஷின்ஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. சந்தர்ப்ப சாகித்யை நோட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இதை படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். சரி, அடுத்தது பேப்பர் 2 பார்க்கலாம். பேப்பர் 2ல் பாருங்கள், 4th ஒன்று பின்ன பின்ன அர்த்து அப்படின்னா இந்த பாருங்கள், பின்ன பின்ன அர்த்தம்னா ஒரே ஒரு இதுக்கு அதை வச்சு மீனிங் வந்து எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு நிறைய மீனிங் இருக்கும். அதை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இப்போ பருன்னா மீது, சிறகு, ஆனால் இந்த மாதிரி கூட இருக்குது. இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். பருக்கு பாருங்கள் 2 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து உங்களுக்கு இருக்கிறது 25 இருக்குது. 25 மட்டும் நீங்கள் இருக்குது. இதில் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. 3 எழுதணும். சரியா? இந்த 6 மட்டுமாவது படிச்சுக்கோங்க. இந்த 6 ப்ளஸ் வந்து இந்த 6 நோட் பண்ணிட்டீங்களா? கல், ஜல்லு, கர்ரு, கீ, தியா, மார், பர்ரு, சோனா, அவுரு, மகர், தீர். சரியா? அடுத்தது 5th ரோமன் லெட்டர் பாருங்கள். ஒரே பொருள் ஒரே மீனிங் வந்து இன்னொரு மீனிங்க்கும் வரும். ஒரு வேர்டு வந்து இன்னொரு மீனிங்கும் வரும். அதுதான் சமர்த்தக்கு ஷர்த்து. இங்கே பாருங்கள் 6 இருக்குது. 6மே எழுதணும். நோ ஆப்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்களா? 6மே எழுதணும். நோ ஆப்ஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அவுரத்து சம்ருத் நோட் பண்ணிவிட்டு இந்த கொஷின் பேப்பரில் இதுதான் இருக்குது. சரியா? இதுக்கப்புறம் வர்றது எதுவும் ஆப்ஷன் இல்லை பாருங்கள். வச்சன் பதிலையும் ஆப்ஷன் இல்லை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சன் பதிலி இதெல்லாம் வந்து ஆப்ஷன் இல்லை. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்கள். இதெல்லாம் வந்து தனித்தனியாக நடத்தி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ராஷ்டிர பாஷா கிராமர் கிளாஸு தனித்தனியாக வந்து மெதுவாகவே நடத்தி அதுக்கு என்ன மீனிங்கு என்ன அப்படின்ட்டு எல்லாமே வச்சன்லேருந்து சமர்த்தக்லேருந்து எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். சரியா? லிங்க் பதிலியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிஷனோட எப்படி இது பண்ணணும், எப்படி ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட உங்களுக்கு வந்து சார்ட் போட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? அது போய் பாருங்கள். அடுத்தது வாட்சிய பதிலியை பார்க்கலாம். லிங்க் பதிலியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லிங்க் பதிலியை வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. லிங்க் பதிலியெல்லாம் ஆப்ஷன் கிடையாது, எல்லாமே எழுதணும். லிங்க் பதிலியை வந்து ஈஸியாக லடுக்காக இது வந்து நான் வந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட்சிய பதிலியே வந்து பேஜ் நம்பர் 222ல் இருக்குது. ஸோ இதுவும் தனியாக வந்து கிராமர் கிளாஸ் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். சரியா? சூச்சனைக்கு அனுச்சாரம் போட்டிருக்கேன். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா குஷ் கொடுத்துருப்பாங்க, குஷின்னு எழுத சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை எப்படி மாற்றி எழுதணும், இது பண்ணி மாற்றி எழுதுனா என்ன ஒரு கிராமர் மாறும் அப்படின்றது. துக்குனா சேடு, துக்கினா கவலை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இது இருந்தால் எப்படி இருக்கணும், இது இருந்தால் எப்படி எழுதணும், அதாவது இது கிராமர் படி எப்படி மாறும் அப்படின்றத தான் நம்ம கேட்டிருக்காங்க. புக்குனா பசி உடையவன், புக்னா பசி. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், எப்படி மாற்றி எழுதணுன்றதை பார்க்கணும். சரியா? அடுத்தது குச் விசேஷ் சப்த். அகர்தோ ஒரு வேலை இருந்தா, இப்படி நடந்தா அப்படின்ற இடத்துல அது. ஸோ அதுவும் நம்ம நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு 5 மார்க்ஸு, 15 கொஷின் தான் இருக்குது. 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது ப்ரோவர்ப்ஸ் பாருங்கள். ப்ரோவர்ப்ஸ்க்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது இருக்கிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது மட்டும் படிச்சுக்கோங்க. ஈத்துக்கே சாந்த் ஹோனா. ஈத்துக்கே சாந்துன்னா ரொம்ப அரிதானது, அவனை பார்க்குறதே ரொம்ப ரேர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். ஸோ அதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணுறாங்க. ஒரு கதை மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. அது வாசித்து பார்த்தீங்கன்னா இல்லை ஓனா கூட நீங்கள் எழுதுங்க. அலக் லகே தபு கோதே ஹுவா. நெருப்பு ஏற்படும் போது கிணறு தோடுது. இப்போ ப்ராப்ளம் வந்துருச்சு, இப்போ போயிட்டு வந்து சொல்யூஷனை தேடக்கூடாது. ப்ராப்ளத்து வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கணும். சரி, எக்ஸாம் வந்துருச்சு நாளைக்கு, இப்போ உட்காந்து படிக்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து எப்போ படிச்சிருக்கணும், ரிவிஷன் கிளாஸ்லேயே படிச்சிருக்கணும். ஹாவன் கர்த்தே ஹாத் ஜல்னா. யாகம் செய்யும்போது கையெறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது நல்லது தான் செய்ய போவான், ஆனால் அவனுக்கு கெட்டதாயிடும். அவன் வந்து நல்லது தான் செய்வான், அவனுக்கு கெட்டதாயிடும். அதே மாதிரி கபி हड्डी नाव पर कभी नाव हड्डी पर गड्डी पर कभी गाड़ी नाव पर कभी नाव गाड़ी पर வண்டி ஓடம்ல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூழ்நிலை பொறுத்து எது வேணால் மாறும் அப்படின்ற மாதிரி. குவாம் பியாசி கே பாஸ் நஹிம் ஜாவா, கிணறு வந்து தாகம் உள்ளவங்ககிட்ட போகாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் போய் தேடணும், யாரும் வந்து எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பாங்களா உங்களுக்கு? லக்கடி கே பல் பந்திரியா நாச்சோ, கோல் எடுத்தால் குரங்காடும். தண்டனை கொடுத்தா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பயத்தில் கூட செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 மட்டும் படிச்சுக்கோங்க, அதுலேருந்தே உங்களுக்கு வந்து எழுதிடலாம். எத்தனை எழுதணும்? தானே எழுதணும், 2 எழுதணும். சரியா, 2 எழுதணும், 10 மார்க்ஸு, 1க்கு 5 மார்க்ஸு. சரியா, அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம். சரியா, அடுத்தது என்ன இருக்குது? அனுவாத் கீஜியே பாருங்கள். 11 இருக்குது, டெய்லி 1 அப்படின்ற பேஸில் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா. இதில் என்ன கேட்டிருக்காங்க? காந்திஜினே இந்த 5 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்தியன் வந்து இந்த நியூஸ் பேப்பர் டெல் அஸ் அப்படின்ற இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, இந்த 5 கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது டியூரிங் த சம்மர் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, இந்த கொஷின் பேப்பரில். சரிங்களா. நீங்கள் டிரான்ஸ்லேஷன் வந்து எல்லாமே படிச்சுட்டு போகிறது தான் நல்லது. ஒரு வாட்டி வாசிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக இருக்கும். சரி, ராஷ்டிரபாஷா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் தேவைப்பட்டுனா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டீட்டெயில்ஸ் அதில் கிடைக்கும். தன்யவாத்.